விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலை 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு. நானே இதை கடந்து போயிடலாம் தான் பார்க்குறேன், ஆனால் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குங்க. என்னன்னா ஊரில் பெரியவங்களாம் சேர்ந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலன்னு. அது 100% இவருக்கு அப்படியே பொருந்தது. என்னாச்சுன்னா அந்த ஊரில் இருக்க விளையாட்டு பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இவருக்கு விளையாட்டுத்தனமாக ஓட்டை போட்டு இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராகிடுச்சிங்க. அவரும் இப்போ சும்மா இல்லாமல் விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டம்னு பேசி வச்சுக்கிறாரு. அது எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு தாய்க்கு வர பிரசவ வலியை நமக்கு வர சாதாரண வயிற்று வலியோட கம்பேர் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குங்க. ஒரே ஒரு நாள் அவர் விவசாயம் செஞ்சுருந்தாலோ இல்லை விவசாயம் கூட இருந்திருந்தாலோ அவங்க படுற கஷ்டம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இவர் என்னமோ லாட்ரி சீட்டு விற்று அதில் பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளானவர் தானே. அந்த பணத்தில் தான் இப்போ அமைச்சராக இருக்கார். இவருக்கு எப்படிங்க விவசாயத்தை பற்றி தெரிய போகுது? விளையாட்டுங்கிறது ஒரு உடலோட ஆரோக்கிய தேவை, ஆனால் விவசாயங்கிறது ஒரு உயிருக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணுற சேவைங்க. அது எப்படிங்க ரெண்டும் ஒன்றாகும்? ஏற்கனவே விளையாட்டு கார்பெட் கைக்குள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ விவசாயமும் கார்பெட் கையை நோக்கி போயிட்டுருக்கு. அதை நம்ம பாதுகாக்கணும்னா ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் கண்டிப்பாக விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா மட்டும் போதாதுங்க, அந்த உடம்புக்கு தேவையான சத்தான உணவை பாதுகாக்கணுமா இல்லையா? நஞ்சில்லா உணவு ஒவ்வொரு உயிருக்கும் போய் சேரணும். இதுதான் என்னோட முதல் முழு குறிக்கோளே. அதை தான் ஐயா நம்மாழ்வார் ஐயாவும் சொல்லிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் வேகமாக ஓடணும்னு தோணுதுங்க. விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறதை யாராலையும் மறுக்க முடியாது தான். ஆனால் ஒரு விவசாயியோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பயிர் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். உயிர் காக்கும் ஒவ்வொரு பயிர் தொழிலாளர்களுக்கும் என் உயிர் வணக்கங்கள். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், விளையாட்டுங்கிறது ஆடம்பரம், விவசாயங்கிறது அத்தியாவசியம்.